இறைவனுடைய அசைவாடுதல் வரும்போது அந்த அசைவாடுதல் உண்மையாகவே சொல்றது ரொம்ப விசேஷமா இருக்கும். அது மாத்திரம் இல்லாம ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும். இன்னும் நான் சிம்பிளா சொல்றேன். கடவுள் ஒரு இடத்துல மூவ் ஆகுறாருன்னா, இப்போ இறைவன் ஒரு இடத்துல மூவ் ஆகும்போது ரெண்டு காரியம் இருக்கு. ஒன்று ஆக்டிவ் இருக்கு, ஒன்று பேசிவ் இருக்கு. ஆக்டிவ் மீன்ஸ் காட் அந்த இடத்துல இருந்து நமக்கு மிராக்கிள்ஸ் செய்யறது, பிரேக் த்ரூஸை ரிலீஸ் பண்றது, அதாவது திருப்பு முனைகளை நம்மளுடைய வாழ்க்கையில செய்யறது. அது மாத்திரம் இல்லாம நம்மளை விடுதலையாக்குறது, நம்மளை சுகப்படுத்துறது. இது எல்லாமே காட் அந்த இடத்துல இருந்து ஆக்டிவா கிரியை செய்யற காரியம். இப்போ காட் பேசிவா எப்படி கிரியை செய்வார் மீன்ஸ், கடவுள் அந்த இடத்துல இருப்பார், பட் அவர் இருந்து உங்களை பார்ப்பார். ஜஸ்ட் உங்களை பார்க்கும்போது எந்த கிரியையும் நடக்காது, ஜஸ்ட் அவர் உங்களை பார்ப்பார். அவர் இருப்பார், அவர் இருந்து உங்களை பார்க்குவார், பட் அந்த இடத்துல எந்த மூமெண்டமும் இருக்காது, எந்த கிரியையும் இருக்காது. பட் அந்த இடத்துல கடவுள் இருப்பார். இது போல பல சூழ்நிலைகள் இருக்கும். அந்த இடத்துல எந்த பிரேக் த்ரூஸும் இருக்காது, எந்த ஹீலிங்கும் இருக்காது, எந்த மிராக்கிள்ஸும் இருக்காது, பட் காட் அந்த இடத்துல இருப்பார். அந்த இடத்துல பிரசன்ட் ஆயிருப்பார். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். காட் அங்க இருக்கார் அப்படின்னா அந்த இடத்துல ஹீலிங்ஸ் நடக்கும், அந்த இடத்துல பிரேக் த்ரூஸ் நடக்கும், திருப்பு முனைகள் நடக்கும். ஏதோ ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில உண்டாகும். சில நேரத்துல பாத்தீங்கன்னா காட் மோசேயோட இருக்கும்போது ஈவன் மோசேயோட மனது என்னானது, கடினமானது. மீன்ஸ் காட் அங்க இருக்காரு, இருந்தாலும் அந்த இடத்துல எந்த மூமெண்டமும் இல்ல. எத்தனை பேருக்கு புரியுது? சில நேரத்துல காட் உங்க கூட இருந்து உங்களை ட்ரெயின் பண்ணுவார், உங்களை கொண்டு போவார். நீங்க எங்க போகணும், எதை விரும்புறீங்க, எதை நாடுறீங்க மீன்ஸ் அந்த பர்டிகுலரா அந்த இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் வேணும். நம்பர் 1. ஈவன் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, தேவதூதர்கள் வந்து எலியா கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த ஃபுட்டை சாப்பிடு, 40 நாள் நீ பிரயாணமா போக வேண்டிய தூரம் இருக்கு, சோ நீங்க இதை எடுத்துக்கங்க. சில சமயத்துல நம்ம சொல்லுவோம், ப்ராஃபட் என்னுடைய லைஃப்ல எந்த மிராக்கிள்ஸும் இல்லை, சம்டைம்ஸ் எனக்கே ஒரு டவுட்டா இருக்கு, இறைவன் என் கூட இருக்காரா? நான் ஒரு காரியம் சொல்லட்டுமா, இறைவன் உங்க கூட தான் இருக்கார், ஜஸ்ட் அவர் உங்களை வாட்ச் பண்றார். வேதம் சொல்லுது, நான் உன் மேல நோக்கமா இருக்கேன். மீன்ஸ் பாசிவ். காட் அங்க இருக்காரு, உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு, உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு, பட் அந்த இடத்துல எந்த மொமெண்டமும் இல்லை, எந்த நடைமுறை காரியங்களும் இல்லை. இப்ப இதே இறைவன் உங்ககிட்ட சொல்றாரு, நான் உன்னை விடுதலையாக்குறேன் மீன்ஸ் காட் இஸ் ஆக்டிவ். மீன்ஸ் அவர் உங்களை ஏதோ ஒரு காரியத்துல இருந்து உங்களை விடுதலையாக்க போறாரு. இட்ஸ் லைக் எ லெக்சர். ஓ மை காட். இப்ப பாருங்க, இப்ப நான் உங்களை சுகப்படுத்த போறேன்னு காட் சொல்றாருன்னா மீன்ஸ் ஆக்டிவ். அப்போ உங்களுக்குள்ள சிக்னஸ் இருக்கு, மீன்ஸ் உங்களுக்குள்ள வியாதி இருக்கு, நான் உங்களை அந்த வியாதியிலிருந்து வெளியே கொண்டு வரேன். ஈவன் உங்களுக்குள்ள வியாதியே இல்லை, பட் நான் உங்களை ஆரோக்கியப்படுத்துறேன் மீன்ஸ் உங்க பாடி செல்ஸ்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. உங்க பாடி செல்ஸ்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது அந்த செல்ஸ்ல சம் டேமேஜஸ், சம் இஷ்யூஸ் அண்ட் தென் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். சோ நான் உன்னை ஆரோக்கியப்படுத்துறேன்னா அந்த செல்ஸ் மூலமா நீங்க பலவீனமாக்குவீங்க. அது பலவீனமாகும் போது நான் ஆரோக்கியப்படுத்துறேன். அதனால தான் வேதம் சொல்லுது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். Finished means he is active. இன்னைக்கு எத்தனை பேருக்கு God of active வேணும்? Something big உங்க லைஃப்ல நடக்க போகுது. இன்னைக்கு God ஆக்டிவ் ஆகி, ஈவன் நீங்க நினைக்கலாம், ப்ராஃபட் இவ்வளவு நாள் நான் வேண்டுதல் செய்கிறேன், ப்ரேயர் பண்றேன், பட் எனக்கு நோ ரெஸ்பான்ஸ் கிடையாது. He is watching you. அவர் உங்களை இவ்வளவு நாள் என்ன செஞ்சிருக்கார், பார்த்திருக்கார். பட் இப்ப அவர் உடனடியாக ஆக்ஷன் எடுக்க போறார். உங்க வாழ்க்கை முற்றிலுமா மாற போகுது. உங்க வாழ்க்கை முற்றிலுமா சேஞ்ச் ஆக போகுது. இந்த நிலைமையிலிருந்து அடுத்த நிலைமைக்கு நீங்க முன்னேறி செல்ல போறீங்க. இந்த நிலைமையிலிருந்து அடுத்த காரியத்துக்கு உங்களுடைய லைஃப் முன்னேற போகுது. God something இந்த ராத்திரி உங்க லைஃப்ல செய்ய போறார். சொல்லுங்க, I receive it. I receive it. நான் நம்புறது God of active. எப்பவுமே God ஆக்டிவா இருப்பார். சம்டைம்ஸ் God அமைதியா இருக்காருன்னா he is not silent. He is watching you. He is watching your character. He is watching your ideas. He is watching your behavior. He is watching your decision.
என் வாழ்க்கையில எதுவுமே செய்யல. இல்ல, அவர் உங்களை பார்க்கறார். நீங்க இப்ப எப்படி ரியாக்ட் பண்றீங்க, உங்களுடைய மைண்ட் அண்ட் மென்டாலிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுது, உங்க பொசிஷனை நீங்க எப்படி மாத்துறீங்க. எஸ். உங்களுடைய நிலைப்பாடுல ஏதாவது மாறுதல் இருக்கா, அல்லது உங்களுடைய நிலைப்பாடுல ஏதாவது குறைபாடு, இது எல்லாத்தையுமே இறைவன் பாப்பார். எஸ். இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்க போறேன். அது என்னன்னா கிவிங். என்னது? கிவிங். ஓகே, கிவிங்க்கு எத்தனை பேர் ரெடி? எஸ். ஏன் கிவிங்க்கு ரெடின்னு நான் கேட்கிறேன். See, இந்த பூமியில மொத்தம் 2 காரியம் இருக்கு. இந்த பூமியோட விதியே இது 2 தான். ஒன்னு கொடுக்கிறது, இன்னொன்னு பெற்றுக்கொள்றது. எஸ். இதுல மேலோங்கி இருக்கிறது எது தெரியுமா? பெற்றுக்கொள்றது. எஸ். ஓகே, நான் உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். யாரெல்லாம் கொடுக்குறீங்கன்னா எல்லாருமே கை தூக்குவாமா? ரைட்? எஸ். ப்ராஃபிட் நான் தரேன், நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நான் உங்களுக்கு செய்யறேன். நோ, எனக்கு கொடுக்காதீங்க, ஜியானை தாங்குங்க, ஜியானை உருவாக்குங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் கொடுக்கிறது, பெற்றுக்கொள்றது. ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொடுக்கிறது, பெற்றுக்கொள்றது. இப்போ இந்த பூமி 2 லால இயங்குது. ஒன்னு கொடுக்கிறது, இன்னொன்னு பெற்றுக்கொள்றது. இப்ப கவனிங்க, நம்ம எல்லாருமே யாரோ ஒருத்தருக்கு கொடுத்துருப்போம். ஆமா, ரைட்? எஸ். இப்போ கொடுக்கிறப்போ நம்ம எந்த மனநிலைமையில இருந்தோம் நமக்கு தெரியாது. ஆனா பெற்றுக்கொள்றப்போ ஒரு மனநிலைமை கண்டிப்பா நமக்குள்ள வரும். எஸ். ஆமா, ரைட்? இன்னும் ஈஸியா சொல்றேனே, கொடுக்கணும்னா சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராது. ஆனா பெற்றுக்கொள்ளணும்னா எல்லாருமே வருவாங்க. எஸ். ஆமாங்களா? ஆமா. ஆனா எங்க கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், ஏதா கொடுக்கணும், இது எதுவுமே யாருக்கும் என்ன செய்யாது, தெரியாது. இப்போ நீங்க நல்லா கவனிங்களேன். இப்போ நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்னு கேட்டா எல்லாருமே கை தூக்குவோம். ஆமா தானங்க? எஸ். இப்போ மீன்ஸ் எந்த காரியத்துக்கு இப்போ நான் சப்போர்ட் பண்ணணும்? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பூமி இயங்குறதே கொடுத்தல் வாங்கல்ல தான். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ சூரியன் மறைஞ்சிடுச்சு, ஆனா நாளைக்கு காலையில மீண்டும் சூரியன் வரும். அதனுடைய வெளிச்சத்தை எல்லார் மேலேயும் கொடுக்கும். சூரியன் மீண்டும் நாளைக்கு காலையில உதிக்க ஆரம்பிக்கும். வேதம் சொல்லுது, அது நல்லோர் மேலேயும் தீயோர் மேலேயுமே உதிக்குதான். தனித்தனியா நல்லவன் மேலதான் நான் உதிப்பேன், கெட்டவன் மேல நான் உதிக்க மாட்டேன் அப்படின்னு அது சொல்லலை. அது 2 பேர் மேலேயுமே உதிக்குது. நல்லோர் மேலேயும் உதிக்குது, கெட்டவன் மேலேயும் உதிக்குது. ஆமாங்க தானங்க? அது கொடுக்குதுங்களா? சரி, இப்ப நம்ம கேள்வி, அது என்ன கொடுக்குது? தான் கிட்ட இருக்கிற வெளிச்சத்தை ஜனங்க மேல, தட் மீன்ஸ் இந்த பூமி இருளா இருக்குது, தன்னுடைய வெளிச்சத்தை என்ன செய்யுது? அது கொடுக்கும்போது பூமி முழுவதும் பிரகாசமா இருக்கு. சூரியன் சன்செட் ஆகுது இல்லையா? சன்செட் ஆன உடனே நிலா அமைதியா இருக்கிறது இல்லை. நான் சூரியன் கிட்ட வாங்கினதை நான் மீண்டும் என்ன செய்யறேன்? பூமிக்கு கொடுக்கிறேன். இப்போ சூரியன் என்னவா கொடுத்தது? வெப்பமா கொடுத்தது, அதிக ஹீட். ஆமா, ரைட்? எஸ். நல்லா கவனிச்சுக்குங்க. இப்போ நிலா வந்து தன்னுடைய வெளிச்சத்தை கொடுக்கும்போது ஹீட்டை கொடுக்கல. எந்த அளவுக்கு ஹீட்டை ரிசீவ் பண்ணுச்சோ அதே அளவுக்கான குளிர்ச்சியை என்ன செய்யுது? ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ குளிர்ச்சியை கொடுத்து முடிச்சிடுச்சு. இது எல்லாத்துக்குமே டைம் ஆஃப் பீரியட் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? மூன்ஸ்க்கு 15 days once, 15 days once. அதாவது 15 நாள் கணக்கின்படி மூன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சேஞ்ச் ஆனாலும் ராத்திரி நேரத்துல மூன் கொடுக்கிறது நிறுத்தல. இப்போ இறைவன் இந்த காரியங்களை அத்தனைக்கும் நேரத்தை குறிப்பிட்டிருக்கிறார். 3 மாசம் சூரியன் அதி பயங்கரமா அந்த பூமி மேல உதிக்கணும், 3 மாசம் மழை பெய்யணும், 3 மாசம் குளிர் வீசணும், 3 மாசம் காற்று வீசணும். இருக்கா? எஸ். ஆமாவா இல்லையா? எஸ். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த சீசன்லாம் பாருங்க, நல்லா மழை பெய்யும். அடுத்தது இன்னும் அதிக கனமழையோட வீசும். ஈவன் காற்றுகளை அதனுடைய இஷ்டத்துக்கு இது பண்ணாம தன்னுடைய பண்டக சாலையிலிருந்து எடுத்து அனுப்புறார். இப்ப இது எல்லாத்தையுமே யார் கொடுக்கிறா? இறைவன் கொடுக்கிறார். எப்படி? நமக்கு தாராளமா. இப்போ நாம கொடுக்கிறோம் அப்படின்னா நாம கொடுக்கிறோன்ற எண்ணம் நமக்குள்ள வரக்கூடாது. அப்ப நமக்குள்ள என்ன எண்ணம் வரணும்? நான் பெற்றுக்கொள்ள போறேன், எந்த அளவுக்கு ரிசீவ் பண்ண போறேன்றத கெப்பாசிட்டியை நீங்க உங்களுக்குள்ள உருவாக்கணும். இப்போ கடல் கிட்ட போய் நின்னுட்டு நான் ஒரு பக்கெட் எடுத்துட்டு போய் வச்சுட்டு, இப்ப கடல் எனக்கு அபரிவிதமா கொடுக்க ஆசைப்படுது. நான் ஒரு சின்ன பக்கெட் எடுத்துட்டு போய் கடல் முன்னாடி நின்னா கடல் என்ன பார்த்து சிரிக்குமா? கடல் என்ன செய்யும்? சிரிக்கும். நான் எவ்வளவு அபரிவிதமா இருக்கேன், நீ என்ன மொண்டு கொள்றதுக்கு சின்ன பக்கெட் எடுத்துட்டு வர,
கேக்குங்களா? Yes. இப்போ நீங்க நல்லா கவனிங்க. ஒரு விவசாயி ஒரு 2 ஏக்கர் நிலம் வச்சிருக்கார். இப்போ இந்த விவசாயி பயிர் செய்யும் போது அவருடைய மனது எப்படி இருக்கும்? அந்த விதையை விதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த நிலத்தை ரெடி பண்ணுவார். விதை எங்க? விதை அவர் கண் முன்னாடி தான் இருக்கு. கண் முன்னாடி இருக்கிற விதையை பார்த்து அவருக்குள்ள சந்தோஷம் உண்டாகும். கண் முன்னாடி இருக்கிற விதையை பார்த்து அவருக்குள்ள ஒரு பூரிப்பு உண்டாகும். Yes. ஆமா, ரைட்? Yes, Prabhu. ஏன்? நாம இதை விதைக்க போறோம். அறுவடை அமோகமா இருக்க போகுது. Yes. Yes. இப்ப நிறைய பேர் பாருங்களேன், ஈவன் கிறிஸ்டியன்ல ஒரு கான்செப்ட் இருக்கு, நான் கொடுக்குறேன். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, நான் கொடுத்த இன்னும் எதுவுமே நான் பெற்றுக்கொள்ளலை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த கொடுத்தல் வாங்கல் கணக்கில் நானும் ஒரு நாள் மாட்டியிருக்கேன். ஈவன் என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டேன். ஒரு நாள் ஒருத்தர் வந்து கேட்டார், எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு. என் மனசு அடிக்குது, நான் இவருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஆனால் என்கிட்ட இல்லை. நான் அம்மாட்ட கேட்குறேம்மா, உங்ககிட்ட ஏதாவது இருக்கா ப்ளீஸ்? அம்மா சொல்கிறாங்க, நோ மகன், இல்லை, எதுவுமே இல்லை. என் தம்பிக்கிட்ட கேட்குறேன், நீ ஏதாவது வச்சிருக்கியா? எதுவுமே இல்லை. நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போய் முறையிட்டேன், எவ்வளவு கொடுத்தேன், எவ்வளவு ஊழியத்துக்கு தாங்கினேன், இப்போ எனக்கு ஒரு தேவை இருக்கு, ஏன் அந்த தேவை பூர்த்தி செய்யப்படலை? வேதம் சொல்லுது, இந்த கைக்கு கொடுத்ததை இந்த கைக்கு தெரியக்கூடாதான். இப்போ நான் இது எல்லாத்தையும் கடவுள் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் கிவிங் ரிசீவிங் பற்றி பேசுகிறாங்களோ எல்லாத்தையும் உட்காந்து கேட்டேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு பிறகு எனக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு, அப்போ நம்ம கரெக்டாக தானே கொடுத்தோம்? நம்ம போய் கடவுள் முன்னாடி போய் கேட்குறோம். ஒரு நாள் நான் மவுண்டெயினில் போய் உட்காந்து பிரார்த்தனை செய்யும்போது எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வயல் இருக்கும். அந்த வயலில் ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தை உழுதுகிட்டு இருக்கார், மாடு வச்சு. அவர் அந்த மாட்டை அடிக்கிறப்போ எனக்கு ஒரு விதமான வலி உண்டாச்சு. அந்த மாட்டை போய் அடிக்கிறாரு. பட் நமக்கு தான் தெரியும்ல எப்படின்னு. இது இப்போ இல்லை, அப்பத்துலேருந்து அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எல்லாம் உளுந்து முடிச்சுட்டு மரத்துக்கடியில் களைப்பாக உட்காரல, சோர்வாக உட்காரல, இடுப்பு மேலே கை வச்சுட்டு அந்த நிலத்தை பார்த்தார். நான் மவுண்டெயினில் உட்காந்து அமைதியாக அதை கூர்ந்து கவனிச்சுட்டே இருக்கேன், இப்போ என்ன செய்ய போறாரு அப்படின்னு. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்குள்ள ஒரு உந்துதல், நீ போய் அவர்கிட்ட பேசு. நான் அவர்கிட்ட பேச போனேன். ஐயா வணக்கம் அப்படின்னு. அவரா, வணக்கம்ப்பா, சொல்லுங்க, இந்த மாதிரி நீங்கள் உளுந்துக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன், நல்லது நல்லது அப்படின்னாரு. எப்படி நீங்கள் ஒருத்தர் மாத்திரம் இது எல்லாமே செய்கிறீங்க அப்படின்னு. எனக்குள்ளே இருக்கிற ஆர்வம், நல்லது, விதையெல்லாம் எங்கேயா வச்சுருக்கீங்கன்னு கேட்டேன். ஒரு சின்ன இந்த ஷெட் இருக்கும் இல்லையா, அந்த ஷெட்டில் கூட்டிகிட்டு போய் காமிச்சார். அந்த விதையெல்லாம் பார்த்தேன். அந்த விதையெல்லாம் பார்க்குறப்ப எனக்குள்ள ஒரு சந்தோஷம். எப்படி ஐயா அறுவடைக்கு நீங்கள் எல்லாம் தயார் பண்ணுறீங்க, இவ்வளோ வெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அவர் சொல்கிறார், நான் செய்ய போகிற காரியம் எனக்கு என்னன்றது தெரியும், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னார். ஏன்னு கேட்டேன். ஏன்னா இந்த ஒவ்வொரு விதையும் அறுவடையாக மாறி வரும்போது எனக்கு விளைச்சல் அமோகமாக இருக்கும். நான் அந்த தைரியத்தோடையும், அவர் சொல்கிறார், அவர் சொல்கிறப்ப அவர் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கணும், மகிழ்ச்சியோடையும், அடுத்தது பூரிப்போடவும் நான் அவர் சொல்லிட்டு இருக்கார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? இந்த விதைகளை இப்ப எதுக்கு கொடுக்க போறார்? இப்போ பூமியில கொடுக்க போறார். தட் மீன்ஸ் பூமியில அந்த விதையை விதைக்க போறார். மொத்தம் எத்தனை காரியம் வருது? நம்பர் 1 மகிழ்ச்சி, நம்பர் 2 சந்தோஷம், நம்பர் 3 பூரிப்பு. இந்த 3 காரியத்தோட அவர் விதைக்க போறாரு. அவர் சொல்றாரு, நான் இதை விதைக்கும் போது எனக்கு தெரியும் தம்பி, நல்ல விளைச்சல் வரும். இப்போ பார்த்துக்கோ, இந்த இடம்லாம் எப்படி இருக்குல்ல, பச்சை பசேர்னு மாற போகுது. இது அவர் அந்த விதை மேல வச்சிருக்கிற தைரியம், அவர் அந்த நிலத்து மேல வச்சிருக்கிற தைரியம், அவர் அந்த நிலத்து மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை. அப்ப அவர் எதை அதிகமா நம்பி இருக்காரு? தான் கிட்ட இருக்கிற நிலத்தை. அந்த நிலம் தான் அபிஷேகம். என்னைக்கு நீங்க அபிஷேகத்தை அபரிவிதமா நீங்க நம்புறீங்களோ, அதனாலதான் இந்த இடத்துல ஒவ்வொரு வார்த்தைகளும் சொல்றது என்னன்னா, நான் ப்ராஃபட் மேல இருக்கிற அபிஷேகத்தை கனம் பண்றேன். மீன்ஸ் அந்த நிலத்தை நான் ஹானர் பண்றேன். ஒரு நாள் எங்க ஏடிஎம்ல 2000 ரூபாய் இருந்தது. அந்த 2000 ரூபாவை நாங்கள் எடுத்துட்டோம். மீன்ஸ் நான் யாரும் எடுக்கல, நான் தான் எடுத்தேன். அந்த பணத்தை எடுத்துட்டேன். எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கினேன். தைரியமாக ஒரு மீட்டிங்க்கு போயாச்சு. என்ன ஆச்சுன்னா, அந்த மீட்டிங்கில் திடீர்னு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க, ஸ்பான்சர் பண்ணுறீங்கன்னு கேட்டவுடனே என் கையில் இருந்த 2000 ரூபாய், பேக்கெட்டில் இருந்த 2000 ரூபாவை என்ன பண்ணிட்டேன், என்ன அறியாமல் எடுத்து கொடுத்துட்டேன். என் கூட இருக்கீங்களா? என்கிட்ட இருந்த 2000 ரூபாவை எடுத்து கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு பிறகு கொடுத்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் முகம்லாம் அப்படியே ரொம்ப பிரகாசமாக இருக்குது. என்ன பண்ணியிருக்கேன் நான், இப்போது கடைசியாக இருந்த பணத்தை எடுத்து அபரிவிதமாக கொடுத்துட்டேன்.
அதுவும் தாராளமாக வேற கொடுத்துருக்கேன். 2000 ரூபாய் கொடுத்துருக்கேன்ல. என் மனசில் ஒரே சந்தோஷம், பூரிப்பு அதிகமாகிடுச்சு. ஆனால் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றப்போ பெட்ரோல் போக போக, தட் மீன்ஸ் வண்டி ஓட்ட ஓட்ட பெட்ரோல் ஆஃப் ஆயிடுச்சு. டேங்க்கெல்லாம் திறந்து பார்த்தா பெட்ரோல் இல்லை. பேக்கெட்டில் 2000 ரூபாய் இருக்குன்னு சொல்லி நம்பி என்ன பண்ணால் பேக்கெட்டுக்குள்ளே கை விட்டா பேக்கெட்டில் 2000 ரூபாய் இல்லை. அப்போ தான் யோசனை வருது, ஓ ஆமாம் இல்லை, நம்ம தாராளமாக கொடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு. ஆனால் அவங்க கேட்டது எவ்வளோன்னா 1800. நான் என்ன பண்ணியிருக்கேன், 200 ரூபாய் கூட சேர்த்து கொடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், நாம் வண்டியை தள்ளிக்கிட்டு தான் போக போகிறோம். அது இல்லாமல் கடைசி பணமாச்சே எடுத்துட்டோம், பேங்க் பேலன்ஸ் 0.00 தானே இருக்கும் அப்படின்னு. ஆனால் என் உள் மனசுக்குள்ளே சொல்லுச்சு, நான் இது யாருக்கு கொடுத்துருக்கேன், கடவுளுக்கு கொடுத்துருக்கேன். யாரோ ஒருத்தருடைய தேவை இதில் சந்திக்கப்படுது. ஆமா ரைட்? அப்போ கடவுள் என்னுடைய காரியத்தை என்ன செய்வார், சந்திப்பார். நான் வீட்டுக்கு வந்த உடனே இப்போ அம்மா கிட்ட என்ன சொல்லலான்னு உட்காந்து யோசிக்கிறேன். கொடுத்தோன்னா திட்டுவாங்களா, இல்லை எப்படி இருந்தாலும் திட்டவுள்ள தான் போகுது, சரி ஏதாவது ஒரு காரியத்தை மறைக்கலாமேன்னு பார்த்தாலும் ஆகாது. ஏன் அப்படின்னா காசு எடுத்த மெசேஜ் யாருக்கு தான் போகும், அம்மாவுக்கு தான் போகும். நான் என்ன பண்ணேன், அம்மா இருந்த பணத்தையும் நான் எடுத்துட்டேம்மா, சந்தோஷமாக கொடுடா, எங்கடா அது எடுத்துன்னு வாடா அப்படின்னா. சரி நான் கொடுத்துட்டு வந்துட்டேம்மா அப்படின்னேன். அம்மா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியா மகன் சந்தோஷம் அப்படின்னாங்க. நான் கொஞ்ச நேரம் உட்காந்து யோசித்தேன், இந்நேரத்துக்கு அம்மா நம்மளை திட்டிருக்கணும், என்ன அம்மா சிரிச்சுக்கிட்டே சந்தோஷன்றாங்க. இதே என் தம்பியாக இருந்தால், என் தம்பிட்டு சொன்னால் அவன் அப்படியே நினச்சிட்டான், எங்கேயோ காசை வழியில் விட்டு வந்தாச்சு, காசை எங்கேயோ விட்டு வந்து அம்மா கிட்ட தபாய்க்கிறாரு. நான் கொஞ்சம் நேரம் கழித்து அம்மா கிட்ட போய் கேட்டேன், அம்மா உங்களுக்கு கோபமே வரலையா அப்படின்னு. இல்லை. ஏன்னு கேட்டேன். ஏன் மம்மி உங்களுக்கு கோபம் வரல? அதான் மகன், நீ யாருக்கோ கொடுத்துட்டு வந்திருக்கல்ல, யாருக்கோ ஒரு தேவை இருக்கு, அந்த தேவைக்கு என்ன செஞ்சிருக்க, நீ கொடுத்துருக்க. நான் வட்டிக்கு கொடுக்கல, நான் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்கல, அவன் எனக்கு திரும்பி கொடுப்பான்னு நினைச்சும் நான் என்ன செய்யல, கொடுக்கல. கடவுளுடைய பேரை கொண்டு அவர் கேட்டார், நான் என் கையில் இருந்ததை என்ன செஞ்சேன், நான் அவருக்கு கொடுக்கல, நான் கடவுளுடைய ராஜ்யத்துக்கு கொடுத்தேன். இங்கே நிறைய பேர் ப்ராஃபட் கேட்டார், பாஸ்டர் கேட்டார். நம்ம என்ன செய்வோம், சில பேர் பார்த்தீங்கன்னா தாங்கிட்ட இருக்கிற ஜுவல்ஸ், ஈவன் அதை வட்டிக்கு இன்ட்ரெஸ்ட்க்கு வாங்கி கொடுப்பாங்க. தாங்கிட்ட இருக்கிற ஜுவல்ஸை பிளட்ஜ் பண்ணி கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சில நேரத்தில் கொடுத்துட்டோம், என்ன நினைப்பாங்க, எனக்கு எதுவுமே நடக்கலை. பட் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த இறைவனால் உண்டாக்கப்பட்ட இயற்கையானது உங்களுக்கான காரியத்தை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் அன்னைக்கு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட வேண்டியது இருந்தது. ஆனால் திடீர்னு வழியில் ஒருத்தர் என்னை தெரிஞ்ச மாதிரி பார்த்து, வாங்க என்னாச்சு, வண்டியில் பெட்ரோல் இல்லை, வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. நம்மளுடைய ஸ்டைல் ஒன்று இருக்குல்ல, நம்ம ஊர் ஸ்டைல், என்னது சொல்லுங்க பார்க்கலாம். வண்டியை கீழே போட்டு கிட்டுன்னு ஆட்டி திருப்பி எடுத்து நிப்பாட்டி அவரெல்லாம் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் வேலைக்காகல. சரி நீங்கள் இங்கே இருங்க, நான் பக்கத்தில் போய் பெட்ரோல் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி பெட்ரோல் வாங்கிட்டு வந்து ஊற்றினார். வண்டி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்ததெல்லாம் சொன்னேன். அம்மா எல்லாம் சரின்னாங்க. அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், என் பையன் எங்கேயோ என்ன செஞ்சுருக்கான், இறைவனுடைய காரியத்துக்காக கொடுத்துட்டு வந்திருக்கான். ஆனால் எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லை, பேலன்ஸ் காமிக்குது 0.00. நான் யோசித்தேன், நம்ம எங்கேயாவது தப்பு பண்ணிட்டோமா? இது எல்லாருக்குமே வரும். இந்த பூமியில் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ எல்லாருக்குமே இந்த சந்தேகம் எழும்பும். கொடுக்கறதுன்றது ஒரு ஆர்ட், ஈவன் அதை ரிசீவ் பண்ணுறதும் ஒரு மாபெரும் கலை. கொடுக்கறதுன்றது கலை, ரிசீவ் பண்ணுறது மீன்ஸ் பெற்றுக்கொள்றது மாபெரும் கலை. ஏன்னா இந்த பூமிங்கிறது 2 காரியத்தில் தான், ஒன்று கொடு, இன்னொன்று நான் உனக்கு கொடுப்பேன். ஆமா ரைட்? பைபிள் எப்படி சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்ப கவனிங்க, அன்னைக்கு ஈவினிங் ஒரு நபர் எங்க வீட்டை தேடி வராங்க. உங்க வீட்டை எங்கெல்லாம் தேடுறது, எங்கெல்லாம் உங்களை பற்றி விசாரிக்கிறது. நான் சொன்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்தாங்க, உங்களை பார்க்கறதுக்காகவே தான் இன்னைக்கு நான் வந்தேன், உங்களை பார்க்கறதுக்காகவே தான் இன்னைக்கு நான் வந்தேன். ஓகே என்ன விசேஷம் எல்லாம் கேட்டு முடிக்கிறப்போ ஜோம் பண்ணிட்டு போகும்போது ஒரு கவர் எடுத்து கொடுத்தாங்க, இது காணிக்கையா வச்சுக்கோங்க, ஒரு சின்ன காணிக்கை. அப்படி அம்மா கையில் கொடுத்தோன்னே நான் படக்குன்னு வாங்கி மடன் ரூமுக்குள்ளே போய் அவங்க போயிட்ட பிறகு உக்காந்து எண்ண ஆரம்பித்தேன் வேக வேகமாக. உள்ளே பார்த்தா எவ்வளோ ரூபா இருக்குது, 10,000 ரூபாய் இருக்குது. அப்போ தான் என் தலையை தப்பிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அப்படியேங்கப்பா 2,000 ரூபாய் போனதுக்கு. ஆனால் நீங்கள் நினைக்கிற காரியம் கிடையாது. இது நான் கொடுத்ததுக்கு இறைவன் அபரிவிதமாக முதல் என்னுடைய மனதை தயார்படுத்தினார். எப்படின்னா என்னுடைய அம்மா முகத்தில் இருந்த அந்த வெளிச்சம், என்னுடைய அம்மா முகத்தில் இருந்த அந்த தெளிவு,
இது எல்லாம் போய் ஒரு மாபெரும் அறுவடைக்கு தயாராகி வந்து சேர்ந்தது. நாம நினைக்கிறோம் இந்த பூமியில ஒருத்தரை சார்ந்து நம்ம இருக்கோம். கிடையாது. வேதம் சொல்லுது பூமி யாருடையது? இறைவனுடையது. அப்ப இறைவனுடையதுன்னு சொல்லும் போது இந்த பூமியில ஒருத்தர் தான் நமக்கு கொடுப்பாங்கன்றது கிடையாது. இந்த பூமியில அநேகர் இருக்காங்க. இறைவனுடைய மனிதர்கள் வெளிப்படும் போது இந்த பூமி அவர்களுக்காக பதில் கொடுக்குமா? அப்ப நாம கொடுக்கும் போது உங்க மனதை முதல் தயார்படுத்துங்க. நான் கொடுக்கிறேன் அப்படின்ற எண்ணம் வரக்கூடாது. நான் அபிஷேகத்துக்கு கொடுக்கிறேன். உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? எலியாக்கு ஒரு அம்மா ஒரு சின்ன அடையை சுட்டு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கேட்கிறப்ப அந்த அம்மா ஒரு பதில் சொல்றாங்க. என்ன தெரியுமா? எனக்கும் என் மகனுக்கும் தான் இருக்குன்னு. அவருடைய குரல் அந்த இடத்துல உயருது. அப்பதான் நம்ம ரெகக்னைஸ் பண்றாங்க, இவர் ப்ராஃபட், இவர் ஒரு தீர்க்கதரிசி. உடனே வேக வேகமா ஓடி போய் அந்த அடையை சுட்டு கொண்டு வந்து அந்த தீர்க்கதரிசி கிட்ட கொடுத்த உடனே அவர் பிட்டு அதை சாப்பிடுறார். அதை பிட்டு சாப்பிட்ட உடனே அவர் சொல்றார், இந்த பூமியில பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் உன் வீட்டில் மாவும் எண்ணெயும் குறையாது. மீன்ஸ் பற்றாக்குறை அந்த இடத்துல இல்லை. ஃபர்ஸ்ட் உனக்கு கொடுக்க மனசு வரல. முதல்ல அந்த அம்மாக்கு கொடுக்க மனசு வந்ததா? இல்லை. பட் ரெண்டாவது அவர் தெளிவா சொல்லும் போது அந்த அம்மாவுடைய மனது ஆயத்தமாகுது. அந்த அம்மா தாராளமா சுட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. ஓகே, நான் உங்களுக்கு ஒரு வேர்ஸ் காமிக்கிறேன். மார்க் 12:42. இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த குடுக்கல் வாங்கல் கணக்கு ரொம்ப இதான் நினைப்பாங்க, என்ன அவர் கொடுக்க சொல்றாரு அப்படின்னு. நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லட்டுமா? நான் கொடுக்கறதுக்கு கை வராது. ஈவன் சொல்றேன், கொடுக்கறதுக்கு எனக்கு கை வராது. நான் கொடுக்கவும் மாட்டேன். ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா எனக்கு புரிய வந்தது. ஈவன் என்கிட்ட இருந்து 100 ரூபாய் வரணும்னாலே அது பெரிய காரியம். எங்க அம்மா சொல்லுவாங்க, குடுமகன் அப்படின்னு தாராளமா எடுத்து செலவு பண்ண. நோ, நான் கொடுக்க மாட்டேன். ஆனா ஒரு நாள் இந்த பூமி எனக்கு புரிய வச்சது. இப்போ நான் உங்களை 2000 ரூபாய் கொடுக்க சொல்றேன் அப்படின்னா, ப்ராஃபட் என்கிட்ட எவ்வளவு கேட்டார் தெரியுமா? 2000 கேட்டாரு. நான் உங்களை 1000 ரூபாய் கொடுக்க சொல்றேன். எவ்வளவு கேட்டார் தெரியுமா? இப்போ 1000 ரூபாய் கேட்டாரு. இப்போ உங்க சவுண்ட்ஸ் எப்படி இருக்கு? அவர் எப்படி 2000 ரூபாய் கேட்கலாம்? யார் விட்டு பணம்? யார் அப்பவும் விட்டு பணம்? யார் அப்பவும் விட்டு பணமும் இல்லை. ஈவன் அந்த பணம் எந்தும் இல்லை. ஈவன் அந்த பணம் உங்களுடையதும் இல்லை. அது ஒரு பேங்க் உடையது. உங்களுடைய நோட்ல அது இருக்கும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு. தட் மீன்ஸ் அவங்க எப்போ வேணாலும் அந்த அந்த நோட்டை என்ன செய்யலாம்? சேஞ்ச் பண்ணலாம். தே ஹேவ் அ ரைட்ஸ். நான் இப்போ உங்ககிட்ட 5000 தாங்க அப்படின்றேன். 5000 ரூபாய் கேட்கிறாரு அவரு. எப்படி கேட்கலாம்? 10000 ரூபாய் தாங்க. 10000 அப்படி சொல்லக்கூடாது. 10000 தான். எவ்வளோ? 5000 தான். எவ்வளோ? 2000 தான். உங்க சவுண்ட்ஸ்லயே உங்களுடைய மனம் எப்படி இருக்குன்னு தெரிய வந்துடும். அப்போ நீங்க பணத்தை உங்ககிட்ட இருந்து தூரம் அனுப்புறீங்க, உங்ககிட்ட சேர்க்கல. உங்க இதயம் அதை தாராளப்படுத்தல, உங்க இதயம் அதை தமுட்டிப்படுத்துது. மீன்ஸ் அதை குறைவா எண்ணுது. அந்த வேல்யூ ஆஃப் அமௌண்ட் அதிகமாக காமிச்சு உங்க மனசு அதை ஏற்றுக்கொள்ள மறுக்குது. ஆபேலுடைய காணிக்கை இறைவன் அங்கீகரிக்கும் போது ஆபேலுடைய சகோதரருக்கு என்ன வருது? கோபம் வருது. ஆனா ஆபேல் இன்னொரு காரியத்தை சொன்னார். ஈவன் இன்னொரு காரியத்தையும் இந்த பூமிக்காக கொடுத்தார். என்ன தெரியுமா? அவருடைய ரத்தம். அதனாலதான் கடவுள் அதை மென்ஷன் பண்றாரு. இப்ப வரைக்கும் ஆபேலுடைய ரத்தம் இந்த பூமியிலே பேசப்படுகிறது. மீன்ஸ் ஆபேல் தன்னுடைய உயிரையே இறைவனுக்கு காணிக்கையாக படைத்திருக்கிறார். ஆபேலுக்கு அடுத்து இந்த பூமியில யார் ரத்தத்தை, தன்னுடைய ரத்தத்தை கொடுத்தா? இயேசுநாதர். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? நீங்க எப்போ உங்களுக்கு அந்த மனசு தாராளமா வருகிறதோ, உங்க மனதுக்குள்ள 3 காரியம் இருக்கணும். நம்பர் 1 மகிழ்ச்சி, நம்பர் 2 சந்தோஷம், நம்பர் 3 பூரிப்பு. இந்த 3 காரியத்தோடு உங்களுடைய காரியத்தை விதைச்சு பாருங்களேன், அறுவடை அமோகமா இருக்கும். இந்த வசனம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். ஓகே, இப்போ 43. அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த விதவை எப்படி போட்டாங்களா? அதிகமா போட்டாங்க. ரைட். பட் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இவங்க எல்லா பிசினஸ் மேன்ஸும் தாங்கிட்ட இருக்கிற ஷேர்ல இருந்து ஏதோ ஒரு காரியத்தை என்ன செஞ்சாங்க எடுத்து. பட் இந்த விதவை கிட்ட எதுவுமே இல்லை.
Yes. ஈவன் பைபிள் மென்ஷன் பண்ணது 44. அவர்கள் எல்லாரும் ஆஹா, தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தது எல்லாம் போட்டு விட்டாள் என்றார். இப்போ எல்லாருக்கும் ஒரு காரியம் இருக்குல்ல, ஒரு கேள்வி இருக்குல்ல, நான் ஆசீர்வாதமா இருக்கணும், நான் சம்பூர்ணமா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும். ஆமா ரைட்? இந்த கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்குல்ல. எஸ். இப்போ எனக்கு ஒரு கேள்வி, ஆசீர்வாதமானா என்ன செய்ய போறீங்க? கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார், அடுத்து என்ன செய்ய போறீங்க? ஊழித்து கொடுக்க போறோம். எப்படி கொடுக்க போறீங்க? இங்க எல்லாருமே மாட்டிப்பாங்க. இங்க தான் கடவுள் இப்ப பாருங்க மெசேஜ்ல என்ன சொல்லுதுன்னு. All others gave what they'll never miss. She gave extravagantly what she couldn't afford. She gave her all. She gave extravagantly means அந்த லேடி தாராளமா கொடுத்தாங்க. அதனுடைய மீனிங் என்ன தெரியுமா? தாராளம். எஸ். தான் கிட்ட இருக்கிறத அங்க பரிபூர்ணத்திலிருந்து எல்லாருமே கொடுத்தாங்க. ஆனா பைபிள் சொல்லுது இந்த லேடி தன்னுடைய வறுமையிலிருந்து கொடுத்தது. ஆமா ரைட்? ஆனா இங்கிலீஷ் வெர்ஷன்ல சொல்லுது அந்த லேடி தாராளமா கொடுத்தாங்க. எஸ். அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு? தாராளமா இருக்கு. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, நமக்குள்ள ஏன் அந்த தாராளமான மனப்பான்மை வரல? தாராளம்ன்றது கொடுத்தல இல்லை. அந்த லேடிக்கு தெரியும், நான் தாராளமா கொடுத்தா எனக்கு எப்படி வரும்? தாராளமா வரும். சில பேர் சொல்லுவாங்க ரத்தத்தை உரிறாங்கன்னு. நோ, நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன். கொடுக்கும்போது நீங்க கொடுக்குற பணத்தை எடுத்து உங்க முன்னாடி வைங்க. அந்த பணத்தை முன்னாடி வச்சுட்டு 2 நிமிஷமாவது அந்த பணத்தை பாருங்க. விவசாயி தன்னுடைய விதையை விதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த விதையை அட்லீஸ்ட் ஒரு சில செகண்ட் அந்த விதையை அவர் பார்ப்பார். ஏன்? இந்த விதை தான் போய் என்ன செய்யுது? அமோகமான விளைச்சலை கொண்டு வரப்போகுது, மாபெரும் மாற்றத்தை கொண்டு வரப்போகுது, மாபெரும் அறுவடையை கொண்டு வரப்போகுது. ஈவன் நீங்க யார் எங்க இருந்தாலும், யார் கொடுக்கிறதா இருந்தாலும், கொடுக்கறத உங்க மைண்டுக்கு கொண்டு வராதீங்க. உங்க மனசை தயார்படுத்துங்க, நான் ரிசீவ் பண்ண போறேன்னு. கொடுத்தலை காட்டிலும் மாபெரும் கலை எது? ரிசீவிங். நான் இப்ப எப்படி இதை பெற்றுக்கொள்ள போறேன்? ஒரு வழியை பார்க்காதீங்க ரிசீவ் பண்றதுக்கு. காட் இந்த பூமியில வைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வச்சிருக்காரு. அதாவது பல வாய்ப்புகள் உங்களுக்கு முன்னாடி இருக்கு. ஒரு நாள் ஒருத்தர் வந்து கேட்டார், நீங்க கொடுக்குறவங்க கிட்ட தான் பேசுவீங்களான்னு. நான் சொன்னேன், நான் கொடுக்குறவங்க கிட்ட இல்லை, நான் எல்லாருக்கிட்டையும் பேசுவேன். ஏன்? எனக்கு எல்லாருமே பிடிக்கும். ஏன்னு கேட்டார், உனக்குள்ள அவருடைய ஜீவனை பரிபூர்ணமா கொடுத்துருக்கார். யாருக்குள்ள? நமக்குள்ள. இந்த ஜீவன் பரிபூர்ணமா கொடுத்ததுனால தான் இந்த செகண்ட் நாம உயிரோட எங்க உக்காந்துட்டு இருக்கோம்? வீட்டில் உக்காந்துட்டு இருக்கோம். சில பேர் பாருங்க, இந்த சமயத்தில் சில பேர் ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சில பேர் ஆப்ரேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சில பேர் ட்ரீட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா தானே? பட் இப்போ நாம எப்படி இருக்கோம்? சுகபத்திரமா ஆரோக்கியத்தோட இரவு உணவு சாப்பிட்றதுக்கு தயாராகிட்டு இருக்கோம். அது என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? அது யோசிக்கிறதுக்கு டைம் தான். நான் ஏன் இங்க இருக்கேன்? கிடையாது. யோசிக்கணும். நாம இன்னைக்கு பத்திரமா இங்க இருக்கோம். இந்த பணம் நம்ம இடத்துல வந்திருக்கு, இந்த உணவு நம்ம கிட்ட வந்திருக்கு. நான் அபரிவிதமா இப்ப நான் சாப்பிட போறேன், நான் அபரிவிதமா புசிக்க போறேன், நான் அபரிவிதமா தண்ணியை குடிக்க போறேன். இது எல்லாமே என்னுடைய சரீரத்துல போய் மாபெரும் ஆரோக்கியத்தை உருவாக்குது. ஒரு நாள் ஒரு கப்பல் வந்தாங்க. அந்த கப்பல் சொல்றாங்க, அவங்களுடைய ஹஸ்பண்ட் சொல்றாங்க, ப்ராஃபட், என் மனைவி குழந்தையே பெற்றுக்க மாட்டேங்கிறாங்க. நான் கேட்டேன், ஏமா? நிறைய வழி வரும் ப்ராப்பர்ட்டி, யாராவதெல்லாம் சமாளிக்கிறது அப்படி. அப்போ அவங்க ரிசீவிங் மோடுக்குன்னு என்ன செய்யல? ஆக்டிவ் ஆகலை. மீன்ஸ் ரிசீவிங் வாட்? ரிசீவிங் த பேபி. பணத்தை மாத்திரம் கொடுக்க சொல்லலை, உங்க அன்பை கொடுங்க, உங்ககிட்ட இருக்கிற சமாதானத்தை கொடுங்க, உங்ககிட்ட இருக்கிற தைரியத்தை கொடுங்க. கொடுங்கன்னா பணத்தை மாத்திரம் கொடுங்க, பணத்தை கொடுங்க, பணத்தை அனுப்புங்க கிடையாது. கிவிங். உங்ககிட்ட என்ன இருக்கு அதை தாங்க, அதை அனுப்புங்க. அது மூலியமா எத்தனையோ பேருடைய வாழ்க்கை மாறுது. லூக்கா 8ல் ஒரு வசனம் இருக்கு, லூக்கா 8:1 நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவரோடு கூட இருந்தார்கள். verse 2 என்ன சொல்லுது பாருங்க, இப்போ உங்களுக்கு புரியும். அவர் பொல்லாத ஆவிகளையும்
வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீக்கின மகதலேனாள் எனப்பட்ட மரியாளும். ஓகே, verse 3. ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். மீன்ஸ் இது என்ன தெரியுமா? ஜீசஸ் போன எல்லா இடத்துக்கும் இவங்க கொடுத்து உதவுனாங்க கிங்டம் ஆஃப் காட ப்ரீச் பண்றதுக்கு. எஸ், என் கையில் இருக்குது, இதுதான் கடைசி, நான் இதை அபிஷேகத்துக்கு கொடுக்குறேன். என்கிட்ட 200 தான் இருக்கு, இட்ஸ் ஃபைன், இதை விதையா மாற்றுங்க. நான் எப்போவுமே என்னுடைய ப்ரேயரில் ஒரு காரியத்தை சொல்லுவேன், உங்ககிட்ட இருக்கிற காணிக்கை கிடையாது, அது என்னது? அது ஒரு மாபெரும் விதை. விதையை விதைக்கும் போது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பூரிப்பும் நமக்குள்ள உண்டாகணும். இந்த விதையை என்னுடைய ஆரோக்கியத்துக்காக நான் விதைக்கிறேன், இந்த விதையை என்னுடைய பிசினஸ்க்காக நான் விதைக்கிறேன், இந்த விதையை என்னுடைய தொழிலுக்காக நான் விதைக்கிறேன், இந்த விதையை நான் வேலை செய்யறதுக்காக விதைக்கிறேன், இந்த விதையை என்னுடைய வேலைக்காக நான் விதைக்கிறேன், இந்த விதையை என்னுடைய குடும்பத்துக்காக விதைக்கிறேன், இந்த விதையை என்னுடைய மகனுக்காக விதைக்கிறேன், இந்த விதையை என்னுடைய கணவருக்காக விதைக்கிறேன், இந்த விதையை என்னுடைய மனைவிக்காக விதைக்கிறேன். மீன்ஸ் என் கிட்ட இருக்கிறத நான் விதையா மாத்தி. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றார், இவங்க எல்லாருமே தாங்கிட்ட இருக்கிற ஷேர்ல இருந்து, பிகாஸ் அங்க இருக்கிற எல்லாருமே பிசினஸ் மேன்ஸ். இங்க திடீர்னு ஒரு 10 பிசினஸ் மேன்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, தாங்கிட்ட இருக்கிற செக்கில் கையெழுத்து போட்டு அப்படியே போட்டு போயிடுவாங்க. ஆனா திடீர்னு இப்போ நாம வரோம், என் கிட்ட இருக்கிற 1000 ரூபாவை எடுத்து நான் காணிக்கை பெட்டியில போடுறேன், தட் இஸ் மை லாஸ்ட் மணி. காட் அதை கூர்ந்து பார்க்கிறார். இவனை இப்ப பிளஸ் பண்ணா இன்னும் எவ்வளவு தருவான், இன்னும் இவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணுவான். காட் உங்களுக்கு ஒரு பொசிஷன் கொடுக்குறாருன்னா, காட் அந்த பொசிஷனை வச்சு உங்களை பில்டு பண்றதுக்கு இல்லை, அவருடைய கிங்டமை சப்போர்ட் பண்றதுக்கு. அவருடைய கிங்டம், அதாவது அவருடைய ராஜ்யத்தை நீங்க கட்டி எழுப்பும் போது, இப்போ நீங்க கேட்கலாம், அவருடைய ராஜ்யத்தை எப்படி கட்டி எழுப்புறது? அந்த ராஜ்யத்துக்குரிய தரிசனத்தை ஒரு நபர் வச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட போய் பார்ட்னர் பண்ணுங்க. அதனாலதான் தீர்க்கதரிசிகளை கடவுள் அனுப்புறார். ப்ராஃபட் ரூபனுடைய மெயின் மெசேஜ் என்ன? நான் வாழணும், நான் நல்லா வாழணும். அடுத்தது, நான் வாழ்ந்ததற்கான அடையாளம் இந்த பூமியில இருக்கணும். அப்போ வாழ்க்கையை தொலைச்சிட்டு எத்தனை பேர் அதனுடைய விடை தெரியாம உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அந்த விடைக்காக நான் இதை அனுப்புறேன். அந்த லேடி என்ன பண்ணாங்க தெரியுமா? தான் கிட்ட இருக்கிறத கொடுத்தாங்க. மீன்ஸ் மற்றவங்க எல்லாருமே தான் பிசினஸ்ல இருந்து கொடுத்தாங்க, ஆனா அந்த லேடி தான் வாழ்க்கையிலிருந்து எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சது. அதனாலதான் ஜீசஸ் சொல்றாரு, ஏய் டிசைபிள்ஸ் இங்க வாங்க, சீஷருங்க, இவங்க எல்லாம் தான் பிசினஸ்ல இருந்து எடுத்து கொடுத்தாங்க பார். இந்த லேடி பார், தான் வாழ்க்கையிலிருந்து ஒரு காரியத்தை எடுத்து கொடுக்கல, தான் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் எடுத்து தான் வாழ்க்கையை இங்க அர்ப்பணிச்சிருக்கு. பட் அங்க ஜீசஸ் மென்ஷன் பண்றது என்ன தெரியுமா? பரிபூர்ணத்திலிருந்து கொடுத்தாங்க. ஆனா இந்த அம்மா தன்னுடைய ஜீவனத்திலிருந்து, மீன்ஸ் இந்த அம்மா தாராளமா கொடுக்கும்போது பெற்றுக்கொள்றதுக்கு இந்த அம்மா தயாராயிட்டாங்க. எதுக்கு? பெற்றுக்கொள்றதுக்கு. விவசாயி ஒரே ஒரு விதை தான் விதைக்கிறாரு, ஆனா அறுவடை செய்யும் போது எவ்வளவு வருது? ஒரு கலக்கா விதைக்கிறப்போ ஒரு செடியிலிருந்து எத்தனை கலக்கா வருது? ஒரே ஒரு கலக்கா வருதா? நிறைய வரும். பூமியை ரெடி பண்றது போல அனாயிண்டிங்க ஆழமா நம்ப ஆரம்பிங்க அபிஷேகத்தை. நம்பர் 2, அந்த அபிஷேகம் தான் நிலம். அந்த நிலத்து மேலதான் நான் அதிகமா விதைக்க போறேன். இந்த ஊழியத்துக்கு கொடுக்கிறதுக்கு எத்தனை பேர் தயாராயிட்டீங்க? ப்ராஃபட், இது உங்க ஊழியம் இல்ல, இது யார் ஊழியம்? இது நம்ம ஊழியம். இன்னும் இவ்வளவு ரூபாய் கேட்கறாங்க, நான் கேட்கல, அதை ஒரு எய்மா வச்சுக்கங்க. நான் இந்த ரூபாவையும் நான் என்ன செய்யணும்? கொடுக்கணும், இதுக்கு மேலையும் கொடுக்கணும். ஏன்னா இந்த பூமி 2 விதியில தான் இயங்குது. ஒன்னு கொடுக்கறது, இன்னொன்னு வாங்கிறது. ஈவன் நீங்க எங்க போனாலும் இந்த விதி வேலை செய்யும். ஈவன் நீங்க வேலை செஞ்சாலும் இந்த விதி வேலை செய்யுது. ஈவன் நீங்க பிசினஸ் பண்ணாலும் இந்த விதி கிரியை செய்யுது. ஈவன் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் இந்த விதி கிரியை செய்யுது. இந்த பூமியில எந்த மூளைக்கு நீங்க போனாலும் இந்த விதிதான் கிரியை செய்யும். இந்த விதியை தவிர இந்த பூமியில் வேற விதி இல்லை. கடவுள் எனக்கு சொன்னார், போ கிங்டம் ஆஃப் காட் ஃபண்டஸை உருவாக்கு. மீன்ஸ் KGF உருவாக்கு. நான் கொடுக்குறேன் ப்ராஃபட் அப்படின்றவங்க யாரெல்லாம்
நான் உங்களுக்கு இன்னொரு காரியத்தை சொல்லித்தரேன். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு 2000 ரூபாவை நான் எடுத்துக்கிறேன். மாசமானா நான் அந்த 2000 ரூபாவை ஃபர்ஸ்ட் அனுப்புகிறேன். எஸ். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு விளங்குது? எஸ் ப்ராப்பர். உங்களுடைய கை எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்கள் மனசு எவ்வளோ தாராளமாக இருக்கிறதுன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க. எஸ். சோதிச்சு பாருங்க. கொடுக்கணுமேன்னு சொல்லி கொடுக்காதீங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், அதில் எதுவுமே கிடைக்காது. எஸ். உங்கள் காணிக்கை எடுத்து உங்கள் முன்னாடி வச்சு அதை முதல் பாருங்க. அதை பார்த்து முதல் சந்தோஷப்படுங்க. இறைவன் நம்மளை கொண்டு இவ்வளோ விதைய கொடுக்க வைக்கிறார். பணத்தை என்னைக்கும் பணமாக பார்க்காதீங்க. நீங்கள் பணத்தை பணமாக பார்க்கும்போது பணம் உங்ககிட்ட வராது. பிகாஸ் பணம் ஒரு ஆற்றல். மணி இஸ் எனர்ஜி. எஸ். எக்ஸாம்பிளுக்கு எவ்வளோ? நான் மாசமான என்ன செய்கிறேன்? 2000 ரூபாய் நான் இந்த அபிஷேகத்து மேலே நான் விதைக்கிறேன். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு விளங்குது? எஸ். இது ஒரு சிலரால முடியும். 5 அப்பம் 2 மீன் ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது தெரியுமா? 5 அப்பத்துக்கு வேணாம், 2 மீனுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு மீன் போடலாம், அப்புறமா அப்போ சாப்பிட்லாம். நான் ஃபஸ்ட் என்னுடையதுலேருந்து என் வாழ்க்கையிலிருந்து நான் முதல் 2000 ரூபாய் எடுத்து நான் கொடுக்குறேன். சில பேர் இதை பார்த்துட்டு சொல்லுவாங்க 2000 ரூபாய் கேட்குறாருன்னு. அது உன் மனசு. என் மனசு எப்படி தெரியுமா இருக்குது? கொடுக்கறதுல இல்லை. என் மனசு இப்போ இந்த பூமிக்கிட்டேருந்து அபரிவிதமாக வாங்குறதுல இருக்குது. நம்ம கிட்ட இருந்து வெளியே போகும்போதும் அந்த தாராளம் வரணும். அவ்வளவுதான். எதை ரெடி பண்ணுறீங்க தெரியுமா? முகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், பூரிப்பா கிடையாது. இந்த 3த்தையுமே உள்ள அனுப்புங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? சூப்பரா இருக்க. மகிழ்ச்சியா? எவ்வளவு வேணும்? பூரிப்பா? முகத்தை பார்த்தாலே தெரியுதே இந்த மனுஷன். ஆமா ரைட். இது 3த்தையும் வெளியே இல்லை, எங்க உருவாக்குங்க? உள்ள. உங்களால முடியும். உங்களை உருவாக்குங்க. எஸ் ப்ராப்பர். இவ்வளோவா இல்லை, இவ்வளோதானா? இதை முதல் பிராக்டிஸ் பண்ணுங்க. இவ்வளோவா எப்படி இருக்கு, இவ்வளோதானான்றது எப்படி இருக்கு? உங்க அன்பை தாராளமாக கொடுங்க, தாராளமாக காண்பீங்க. இறைவன் அவருடைய அன்பை எப்படி உங்களுக்கு காண்பிப்பார் நீங்க பாருங்க. ஓ எஸ்.